ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நான் எடுத்திருக்கேன். என்ன ப்ராடக்ட்னு உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியும். இது வந்து சாண்டிஸ்கோட ஒரு எஸ்எஸ்டி ப்ராடக்ட்டு. லைக் எஸ்எஸ்டின்றது சாலிட் ஸ்டேட் ட்ரைவ், அதாவது இது ஒரு ஹார்ட் டிஸ்க்கு. இது நான் எடுத்திருக்கேன், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு இது எடுத்திருக்கேன் ஃப்ரம் சாண்டிஸ்க் அண்ட் ஃப்ரம் அமேசான் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ காட்டுப்பேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அன்பாக்கிங் நான் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பட் ஆனால் அது 2 ப்ராடக்ட் இருந்தது. அதுக்கான கிளிப் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸஸ், 2 இன்வாய்ஸ் இருக்கும். அண்ட் என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இதுதான் கைஸ் அந்த ப்ராடக்ட். நம்மளோட H150 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேமிங் ஹெட்செட்டு, மைக்கோட அவைலபிலிட்டி. இது எஸ்பெஷலாக என்னோட விளாகிங்காக தான் எடுத்துருக்கேன். விளாகிங்காக கிடையாது, அதாவது இந்த அன்பாக்சிங்ஸு அப்படி இல்லை நம்ம உட்காந்து நம்ம என்ன சொல்கிறது, இந்த விளாக் பேசுவோம் இல்லை, ஃபேஸ் டு ஃபேஸ் விளாக், அப்படி இப்போது யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் கேமிங் ஹெட்செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் என்ன சொல்கிறது, கால் பேசுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் இது எடுத்திருக்கேன். இதுதான் ஒரு ப்ராடக்ட்டு. 2வது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, எஸ் ஒரு சாண்டிஸ்கோட போர்ட்டபிள் எஸ்எஸ்டி 2 டெராபைட் அது எடுத்திருக்கேன் என்னோடய விளாகிங்காக. அதில் பார்த்தீங்கன்னா கூட எனக்கு ஹெச்பியோட ஒரு மைக் ஒன்று வந்துருந்தது, லைக் ஹெச்பியோட இயர்ஃபோன் மைக் ஒன்று வந்துருந்தது. ஸோ அதுவும் இதுவும் 2மே ஒரே பேக்கேஜ் வந்ததுனால அதை நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். பட் இதை நான் இன்னும் ஓப்பன் பண்ணல. சீல் நான் அப்படியே பிரிக்கலை. நீங்கள் பார்த்தா தெரியும், சீல் இன்னும் அப்படியே போட்டிருக்கு. ஸோ சீல் நான் பிரிக்கலை, சீல் பிரித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் கைஸ் இன்றைக்கி நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். வாங்க கைஸ் வீடியோவில் போகலாம். ஸோ மக்களே, இது என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கிடையாது. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கான காரணம் உங்களுக்கு தெரியும், ஆஃபீஸர் ஸ்டோரேஜ். என்கிட்ட ஸ்டோரேஜ் கிட்டத்தட்ட காலி ஆகிடுச்சு. என்கிட்ட இப்போ இருக்கிற ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா காலி ஆகிட்டே வருது. பட் இது என்னோடய முதல் ஹார்ட் டிஸ்க் கிடையாது, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். நான் ஃபஸ்ட்டு எடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய WD-யோட ஹார்ட் டிஸ்க்கு. அது இதுதான் காட்டுற மாதிரி நான் காட்டுறேன். ஸோ இதான் WD-யோட ஹார்ட் டிஸ்க்கு. கேசிங்கில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் காட்டிடுறேன். ஸோ இதுதான் WD-யோட ஹார்ட் டிஸ்க், மை பாஸ்போர்ட் அல்ட்ரான்னு சொல்லிட்டு. இது 1 டெராபைட்டோட ஹார்ட் டிஸ்க். இது எப்போனா 2016 நான் எடுத்திருந்தேன், லாங் பேக்கு. ஸோ அப்போல அது யூஸ் ஆகிட்டுருக்கு. இன்னுமே நல்லா தான் போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்னொரு ஹார்ட் டிஸ்க் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் சாண்டிஸ்கோடைய இது சிம்லர் ஹார்ட் டிஸ்க் நான் எடுத்திருந்தேன். கொஞ்சம் அழுக்காக இருக்கும், நினச்சிக்கோங்க. ஸோ இதோட சிம்லர் ஹார்ட் டிஸ்க் நான் எடுத்திருந்தேன். இது 500 GB ஹார்ட் டிஸ்க்கு. இங்கே போட்டிருந்தாங்க 500 GBன்னு போட்டிருக்கு. நான் எடுத்திருந்தேன், யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாவே போயிட்டுருக்கு. பட் இதுவும் கிட்டத்தட்ட இப்போ ஃபுல்லாகிடுச்சு. ஸோ சரி, ஓகே, இதே மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலி நம்மளோட சாண்டிஸ்க்கு இந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துருக்கேன். இது 2 டெராபைட் 2 TB. ஸோ இதில் இது காலி ஆகான்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம இதை அன்பேக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு மேலே என்னென்ன இருக்குன்னு நான் காட்டிடுறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டாப்பு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி சைடு ஸ்லைப் இருக்குன்னு காட்டும். சாண்டிஸ்க்கு பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னா ஒரு கேபிள் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல், யூசர் மேனுவல். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா காம்பேட்டபிள் எல்லாம் போட்டிருப்பாங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைஸிங், ஆக்சுவல் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 44,000 ரூபாவாம். ஓகே, ஃபைன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா, பட் ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி நான் பார்க்கும்போது இதோட விலை ஆல்மோஸ்ட் 17,000 இருந்துச்சு. இப்போ அப்படியே விலையை குறைச்சி நம்மளோட கிரேட் இண்டியன் சேலில் நம்மள October 8 ஆரம்பிச்சது. அந்த சேலில் நான் வாங்கினேன் ஒன்லி அபவுட் 9,250 rupees. ஸோ 10,000 போட்டிருந்தாங்க, எனக்கு பேங்க் ஆஃபர் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 9,250 rupeesக்கு நான் இதை எடுத்திருக்கேன் மக்களே. ஸோ ஒர்த்தாக தான் எனக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்மளோட இதே லைக் சாண்டிஸ்க்கு ஆர் மேபி WD-யோட 2 டெராபைட்டு HDD எடுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். பட் அது ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் தான். பட் சரி, ஓகே, நம்ம இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுக்கிறதே இருக்கும், கொஞ்சம் பெஸ்ட்டாக எடுத்துகிறோம்னு சொல்லிட்டு ஃபைனலாக நம்ம SSD எடுத்துருக்கோம். SSD ஏன் ப்ரிஃபரபிள், சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் HDD, அதாவது ஹார்ட் டிஸ்க் ட்ரைவோட ஏன் ப்ரிஃபரபிள் பண்ணால், ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் மூவபிள் பார்ட்ஸ் உள்ளே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே டிஸ்க்கு, நம்மளோட டிஸ்க் இருக்கலாம், நார்மல் டிஸ்க், அந்த டிஸ்க் உள்ளே ஓடும். ஸோ கீழே நீங்கள் ட்ராப் பண்ணாலுமே இல்லை அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஹை வைப்ரேஷன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வைப்ரேட் ஆகினாலும் சரி, இல்லை கொஞ்சம் ஷாக் பார்த்திங்கன்னா ஏதாவது பட்டாலும் சரி, சோலி முடிஞ்சு அவ்வளோதான். உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் காலி ஆகிடும், ஹார்ட் டிஸ்க்கும் ஒர்க் ஆகாது. பட் இது அப்படி இல்லை. இது உங்களுக்கே நான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், காட்டுறேன். இதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட பேஜ். மேலே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாங்கள் காட்டுறேன். இது பாருங்கள், சாண்டிஸ்க்கு போர்ட்டபிள் SSD 2 TB up to 800 MB 2 மீட்டர் ட்ராப் டெஸ்டட். ஸோ 2 மீட்டர் வரைக்கும் நீங்கள் இதை கீழே போடலாம். ஆக்சிடென்டெல்லாம் நீங்கள் கீழே போட்டால் கூட உங்களுக்கு அந்த ஹார்ட் டிஸ்க் ஒன்றும் ஆகாது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும்.
சரிங்களா. அது இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரஃப் அண்ட் டஃபாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வரைக்கும் இது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சாண்டிஸ்க்கே நான் திருப்பியும் எடுத்துருக்கேன். பார்க்கறதுக்கு கிட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து உள்ளே இங்கே ஹோல் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து வெளியே கொடுத்துருக்காங்க, தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லாம் ஒன்று தான். ஸோ வாங்க இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சீல்டாக தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணலாம், இங்கே ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. எஸ், ஸோ இதான் கைஸ் ப்ராடக்ட். ஓகே, இதை எடுத்துடலாம், இது நமக்கு தேவையில்லை. ஸோ கிட்டத்தட்ட சைஸ் பாருங்களேன், கிட்டத்தட்ட சேம் சைஸ். இதோட சின்னது கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் நல்லா இருக்குது. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அவ்வளோதான். சாண்டிஸ்க்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஷைனிங்னஸாக இருக்கட்டும். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 TB நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் 1.9 GB வரும். ஸோ அதுதான் அது 1 GB, அது 1.2 GB வரைக்கும் சாப்பிட்றோம். ஸோ அதான் அது உள்ள இந்த பாக்ஸில் போட்டுடலாம், தேவையில்லை அதெல்லாம். இது மேனுவல், ஸோ இது தேவையில்லை. வாரண்ட்டி இதில் ஐ திங்க் 1 year வாரண்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன், அது எனக்கு தெரில. அண்ட் இதுதான் நம்மளோட கேபிள். ஓகே, நைஸ், சூப்பர் கேபிள் கொடுத்துருக்காங்க மக்களை. ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து ஒரு கிறுக்குத்தனமான ஒரு கேபிள் கொடுத்துருந்தாங்க, அது எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் இப்போ அதுக்கப்புறம் என்னோடய OnePlus-ஓட கேபிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது பாருங்கள், இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்கிற ஒரு ஃபிக்ஸ்டு கேபிள். லாஸ்ட் டைம் எனக்கு வந்தது இந்த மாதிரி ஒரு கேபிள், ரிமூவபிள் கேபிள். இது ரொம்ப அனாயிங்காக இருந்தது, எனக்கு யூஸ் பண்ணவே பிடிக்கல. பட் ஆனால் 2-in-1 மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிங்கிள் USB கேபிளை கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட் டு கோ. ஸோ வாங்க மக்களே, இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்மளோட லேப்டாப்பில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. வாங்க, லெட்ஸ் கோ. ஸோ வாங்க கைஸ், இப்போ இதான் என்னோடய லேப்டாப். ஸோ இதில் நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் இன்சர்ட் பண்ணுவோம். எங்கே இருக்குது, எங்கடா இருக்குது, அது இருக்குது. ஸோ இதில் இங்கே மாட்டிடலாம். அண்ட் இதோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்துருச்சு போர்ட்டபிள் SSD Fன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துருச்சு. அண்ட் எஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ காட்டுது அப்படின்னா, ரொம்ப கம்மியாக சொல்லிட்டோம், ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லிட்டோம். 1.8 GB நம்மளுக்கு காட்டுது. என்ன ஃபைல் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக NTFS கொடுத்துருப்பாங்க. ஓகே, எக்ஸ்ஃபேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ஃபேட் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதில் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து எக்ஸ்ஃபேட்டை திருப்பி ரீஃபார்மேட் பண்ணி NTFSக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஃபைல்ஸ் என்னோடய ஃபார்மேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து NTFSல தான் வச்சுருப்பேன். இங்கே பாருங்கள், NTFS. ஓகேங்களா, நீங்கள் NTFSல பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபைல் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் பெரிய பெரிய ஃபைல்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சரிங்களா. ஸோ இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு படத்தை ஏற்றி பார்ப்போமா, இதில் போடலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 8லேருந்து 15, 18, 24, ஓகே 24 MB/s ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது மக்களே. ஓகேங்களா. ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதில் இன்னொரு பார்த்தீங்கன்னா இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதிலே இதே ப்ராடக்ட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற உள்ள ப்ராடக்ட்டும் இருக்குது. நான் வந்து ஸ்பீட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற ப்ராடக்ட் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதாக. பட் SSD உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆகாது. இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா இது இப்போ ரொம்ப குறைஞ்சிச்சு. 2.34 MB/5. ஸோ அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ எஸ் கைஸ், இதுதான் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ. இது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ட்ராவலுக்கு யூஸ் ஆகும் கைஸ். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 23 வரைக்கும் போச்சு. ஸோ ட்ராவலுக்குலாம் இது வந்து யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது பேக்கில் போட்டு நீங்கள் போல எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறேன், இதில் எல்லாத்தையும் என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் என்னென்ன இருக்குது, மூவிஸ் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து இது இருக்குல்ல, இதை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ட்ராவலுக்கு. ஆக்சுவலாக ட்ராவலுக்கு நான் பென் ட்ரைவ் யூஸ் பண்ணுவேன். பட் அதை தாண்டி நான் இப்போ முடிஞ்சால் இதையும் நான் எடுத்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் பார்க்கலாம், இது வந்து ஏதாவது பர்சனல் ஸ்பேஸ்க்காக வச்சுக்கலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஹார்ட் டிஸ்கோட ரிவ்யூ. ஸோ நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஓகேடா. அண்ட் இது ஆக்சுவலாக நான் இப்போ வந்து என்னோடய அந்த பழைய இதில் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய பழைய கேபிளில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது கேபிளாக கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ எவ்வளோ ஸ்பீடு வருதுன்னு சொல்லிட்டு. நான் இன்னும் நம்மளோட இந்த கேபிள் கனெக்ட் பண்ணலை. இது கூட வந்த கேபிள், பழைய கேபிள் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். புது கேபிள் போட்டு கனெக்ட் பண்ணி பார்ப்போமா எவ்வளோ வருதுன்னு. வெளிவாப்பா, இது வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, அதை வந்து எஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம புது கேபிளை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். எஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இதை எடுத்துகிட்டு எனக்கு கேபிள்ஸ் கூட மாறும். ஸோ அதனால் வந்து நம்ம புது கேபிளை போட்டு கனெக்ட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ கனெக்ட் ஆச்சா இல்லையா? கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ எஸ் கைஸ், கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா வேறு ஏதோ ஃபைல் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்ப்போம். வேறு ஏதோ பெரிய ஃபைல் இருக்காப்பா என்கிட்ட. ஓகே, பேயின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்குறேன். ஸோ 25, 26, ஸோ 26 வரைக்கும் போகுது. ஸோ கேபிள் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். இந்த எல்லாமே ஒன்றா தான் இருக்குது, நாட் அன் இஷ்யூ. 26 வரைக்கும் போகுது, ஆனால் கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேபிள் இது கொடுத்த கேபிளை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று இருக்கும் மக்களே, நீங்கள் வந்து எஸ்எஸ்டி ட்ரைவ்லேருந்து எஸ்எஸ்டி ட்ரைவ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ பாருங்களேன், 26 MB/s ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதாவது உங்களுக்கு வந்துன்னா இப்போ நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது என்னோட எஸ்எஸ்டியில் இது இன்டர்னல், இந்த லேப்டாப்போட இன்டர்னல் ட்ரைவ் வந்து எஸ்எஸ்டி. ஸோ எஸ்எஸ்டியோட ஐ திங்க் கிங்ஸ்டன் நினைக்கிறேன், அதுலேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வேணும்னா நம்ம அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்ப்போம் ஒரு ஃபைலை. இப்போ நம்ம வந்து நம்மளோட இப்போ நான் இன்னொரு ஃபைல் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட வந்து எதுலேருந்து இப்போ என்னோடய அன்பாக்சிங் ஏதோ ஒரு வீடியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், வ்ளாக்ஸ். இப்போ ஒன் எக்ஸாம்பிள் வந்து ஸ்விக்கியோட ஆப்ஸ் வ்ளாக்ல பண்ணேன். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. இது வந்து இப்போ நான் இன்னொரு ட்ரைவ் இருக்கேன், அந்த ட்ரைவ் பார்த்தீங்கன்னா இந்த வந்து 1 TBயோட ட்ரைவு, அது வந்து HDD ட்ரைவ். ஸோ அதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ 26, 25 இப்போதைக்கு இருக்குது, பட் போக குறைஞ்சிரும். குறையுது பார்த்தீங்களா, 19 ஆக்சுவலாக மெயின்டைன் ஆகுது, 24, 25 நல்லாவே தான் மெயின்டைன் ஆகுது. ஆனால் வந்து போக கொஞ்சம் குறைஞ்சிரும். இந்த பாருங்களா, அப்படியே 16, 14, 13 அப்படியே 9, 8 அப்படி வந்துடும். ஸோ இதுதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி உங்களோட எஸ்எஸ்டிலேருந்து எஸ்எஸ்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதே வந்து ஹெச்டிடிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஹெச்டிடி அது கூட புது ஹெச்டிடி ட்ரைவ்னா கூட பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் பழைய ஹெச்டிடி ட்ரைவ்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து கொஞ்சம் நிறைய ட்ராப் பண்ணாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து ட்ராப் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப மோசமாக நீங்கள் ஹேண்ட்லிங் பண்ணிங்கன்னா சொல்லி முடிஞ்சிடும். கொஞ்சம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்காக நீங்கள் பாருங்கள், எதுவுமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்காக பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு மோஸ்ட்லி வராது. பாருங்கள் அப்படியே குறையுது, 9 வந்துருச்சு பாருங்கள். ஸோ எஸ் கைஸ், இது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட SanDiskோட எஸ்எஸ்டியோட ரிவ்யூ. ஸோ ஹோப் யூ லைக் திஸ் ரிவ்யூ. நான் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் வித் another பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் ரிவ்யூ ஆர் டாபிக். until this Rajesh signing off. Take care. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். Bye guys.